ஹலோ, அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெயில் ரொம்ப தாக்கம் இருக்குது. நாங்கள் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர். சரியான வெயில். எல்லாருமே சிதம்பரத்தில் வெயில் அடிக்கி, சென்னையில் வெயில் அடிக்கி, கடலூரில் வெயில் அடிக்கி எல்லாருமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லா ஊர்கள்லேயுமே வெயில் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. வெயில் கொடுமை ரொம்ப தாங்க முடியல. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹெல்த்தை ரொம்ப பார்த்து ஓரளவுக்கு ரொம்ப வெயில் ஒளி படாத மாதிரியான வேலைகளில் இருக்கிறவங்க இந்த வெயில் காலத்தில் வெளியில் அலையாமல், அது வெயிலில் தான் போய் தான் வேலை இருக்குது. ஒரு டிரைவர் கண்டக்டராக இருக்கட்டும், வண்டியில் டூ வீலரில் வேலைக்கு போகிறவங்க, ஒரு கொத்தனார் வேலை பார்க்குறவங்க, மார்க்கெட்டில் உள்ளவங்கெல்லாம் வெயிலில் இருந்து தான் ஆக வேண்டியது இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான கொஞ்சம் உடலை குளிர்ச்சி பண்ணுற மாதிரி வெளியில் பூச்சுக்கு ஒரு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணீர் ஊற்றி குளிக்கிறது, அந்த மாதிரி உள்ளே நம்ம உடல் உஷ்ணத்தை தணிக்கிற மாதிரி, உடல் உஷ்ணத்தை குறைக்கிற மாதிரி உள்ள சில உணவு ஐட்டங்களை எடுக்கிறது. சூடு உள்ள நிறைய கோதுமை, சிக்கன், அந்த மாதிரியான சில டைஜஷனுக்கு கஷ்டப்படக்கூடிய உணவுகளெல்லாம் இந்த நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா உடம்பில் உள்ள தண்ணீர் சத்து முழுக்க, நீர் சத்து முழுக்க வியர்வை மூலமாக வெளியில் போயிடுது. நமக்கு கொஞ்சம் தாகம் அதிகமாக இருக்கும். அந்த நேரங்களில் நிறையா பழங்கள், மோர், கூழ், கஞ்சி, தர்பூசணி பழம், ஏதோ கிடைக்கக்கூடிய பழங்களை கொஞ்சம் எடுக்கிறது, கொஞ்சம் நிழலில் ஓய்வு எடுக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா ஃபாலோ பண்ணி நல்லா உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கிடுவோம். எல்லாருக்கும், எனக்கும் சேர்த்து தான், எல்லோரும் நல்லா இருக்கணும். இது இன்றைக்கி காலை சாப்பாட்டுக்கே ரைஸ் வச்சாச்சு. இந்த வெயிலுக்காக நம்ம டிஃபன் சாப்பிட முடியல, ரைஸ் வச்சுருக்கிறேன். ரைஸுக்கு ஒரு கீரை இருந்தது, கீரையில் சாம்பார் பண்ணியாச்சு. சைடிஸ் எதுவுமே இப்போ காலையில் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, முடியல. காய்கறிகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் நம்ம பொட்டேட்டோ சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறதில்ல, குழந்தைங்க வந்திருக்கும் போது வாங்கினது. அதனால் சிப்ஸு, இந்த கீரை சாம்பாருக்கும் இந்த சிப்ஸுக்கும் நம்ம சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடுவோம். கொஞ்சம் தயிர் ஊற்றி கூட சாப்பிட்டுக்கிடலாம். அந்த சாதத்துக்கு அப்புறம் 2வது சாப்பாடு வச்சு மதியம் நல்ல காய்கறிகள்லாம் சேர்த்து சாப்பிடணும். கண்டிப்பாக கூட்டு பொரியல் ஏதாவது வைக்கணும். நல்ல காய்கறிகள்லாம் சேர்க்கணும். உடல் குளிர்ச்சிக்கு என்னென்ன நம்மளால் எடுக்க முடியுமோ, அதாவது சௌச்சௌ எடுக்கிறது, சௌச்சௌலாம் நீர் சத்து உள்ளது. சுரைக்காய் எடுக்கலாம். கொடியில் விளையும் இல்லையா நமக்கு புடலங்காய், அந்த மாதிரி உள்ளதெல்லாம் கொஞ்சம் வெண்பூசணி, சுரைக்காய், சௌச்சௌ இதெல்லாம் நல்லா நமக்கு நீர் சத்து கொடுக்கக்கூடியது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி உள்ள காய்கறிகள்லாம் எடுத்து ஆரோக்கியமாக எல்லோரும் எப்போவும் ஆயுசுக்கும் மன நிம்மதியோடவும் நல்ல சாப்பாட்டோடவும் நல்ல ஒரு ஊக்கத்தோட உற்சாகத்தோட நல்ல ஒரு சந்தோஷமாக வாழணும்னு எல்லோருக்கும் வாழ்த்துக்கிறேன். நீங்களும் எல்லோரும் என்னை வாழ்த்துங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். நேற்று கூட 2-3 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், நலமுடன். நன்றி, வணக்கம்.